வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். இந்தியாவின் முதல் ஹைட்ரஜன் ரயிலை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஜிந்த் ரயில் நிலையத்திலிருந்து கொடியசைத்து தொடங்கி வைத்தார். தேசிய தேர்வு முகமை நீட் யுஜி 2026 மறுதேர்வு முடிவுகளை வெளியிட்டுள்ளது. மதுரை மாநகர மக்களின் நீண்ட நாள் கனவான போக்குவரத்து நெரிசலுக்கு தீர்வு காணும் வகையில் இந்திய தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் சார்பில் 1024 கோடி ரூபாய் மதிப்பில் அமைக்கப்பட்டுள்ள புதிய ரிங் ரோடு மக்கள் பயன்பாட்டிற்காக திறந்து வைக்கப்பட்டுள்ளது. 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 400 ரூபாய் விலை குறைந்து ஒரு சவரன் 1,04,800 ரூபாயாகவும் 1 கிராம் 13,100 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இதனைத் தொடர்ந்து 1 கிராம் வெள்ளியின் விலை கிராமிற்கு 5 ரூபாய் விலை குறைந்து 1 கிராம் வெள்ளி 235 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இந்தியாவின் முதல் தனியார் ராக்கெட் ஸ்ரீஹரிகோட்டாவில் இருந்து நாளை விண்ணில் பாய்கிறது. காவிரியில் தமிழ்நாட்டிற்கு தண்ணீர் தர கர்நாடக அரசு மறுப்பு தெரிவித்துள்ளது. ஹார்முஸ் நீரிணை வழியாக செல்லும் கப்பலில் இந்திய மாலுமிகளை பணியமர்த்துவதை உடனடியாக நிறுத்துமாறு ஒன்றிய அரசு உத்தரவிட்டுள்ளது. நாடாளுமன்றத்திற்கு வரும்பொழுது எம்பிக்கள் ஸ்மார்ட் வாட்ச் அணிவதை தவிர்க்க வலியுறுத்தப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் கலர் அப்பளம் விற்பனைக்கு தடை விதித்து உணவு பாதுகாப்புத்துறை உத்தரவு பிறப்பித்துள்ளது. பராமரிப்பு பணியின் காரணமாக சென்னை கடற்கரை மற்றும் செங்கல்பட்டு இடையே இன்று 8 மின்சார ரயில்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. பழனி கோவில் நிலத்தை முறைகேடாக பத்திரப்பதிவு செய்த விவகாரத்தில் விசாரணைக்குழு அமைக்கப்பட்டுள்ளது. சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தில் 9ஆம் வகுப்பில் 3வது மொழியை அறிமுகப்படுத்துவது மாணவர்களுக்கு தேவையற்ற மன அழுத்தத்தை ஏற்படுத்தும் என்று உச்சநீதிமன்ற நீதிபதி வி. நாகரத்னா அவர்கள் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு பாலுடன் சாக்லேட் ஹெல்த் மிக்ஸை சேர்த்து வழங்க புதுச்சேரி அரசு திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஆந்திர கடல் எல்லையில் தமிழக மீனவர்கள் தொடர்ந்து மீன்பிடிக்க அனுமதிக்க வேண்டும் என்று ஆந்திர அரசிடம் தமிழக அரசு அதிகாரப்பூர்வமாக கோரிக்கை விடுத்துள்ளது. பெங்களூரில் கடந்த 112 ஆண்டுகளில் இல்லாத வகையில் ஜூலை மாதத்தில் 33 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை பதிவாகியுள்ளது. காமராஜர் பிறந்தநாளை ஒட்டி கல்வியை கொண்டாடுவோம் என்ற தலைப்பில் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களுக்கு தமிழ்நாடு அரசு இணையவழி போட்டிகளை அறிவித்துள்ளது. தமிழகத்தில் கரூர் உள்ளிட்ட 4 மாவட்டங்களில் இன்று வெப்ப அலை வீச வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. ஸ்ரீஹரிகோட்டாவில் இருந்து ராக்கெட் விண்ணில் ஏவப்பட உள்ளதன் காரணமாக பழவேற்காடு மீனவர்கள் நாளை கடலுக்கு செல்ல தடை விதித்துள்ளது. தமிழகத்தில் வெயிலின் தாக்கம் அதிகரிப்பால் முட்டை உற்பத்தி 15% குறைந்ததே முட்டையின் விலை உயர்விற்கு காரணம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் இன்று முதல் 4 நாட்களுக்கு மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது. திமுக எம்பிக்களுடன் அக்கட்சியின் தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஆலோசனை மேற்கொண்டார். திருநெல்வேலி மாநகராட்சியில் குடிநீர் கட்டணத்தை 50 முதல் 200% வரை உயர்த்த மாமன்ற கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. தமிழகத்தில் உள்ள அரசு கலை அறிவியல் கல்லூரிகள் மற்றும் கல்வியியல் கல்லூரிகளில் காலியாக உள்ள முதல்வர் பணியிடங்கள் அனைத்தும் ஆகஸ்ட் மாதத்திற்குள் நிரப்பப்படும் என்று கல்லூரி கல்வி ஆணையர் தெரிவித்தார். காமராஜர் துறைமுகத்தில் 2047ஆம் ஆண்டிற்குள் 254 மில்லியன் டன் சரக்குகள் கையாளும் அளவிற்கு உள்கட்டமைப்பு மேம்படுத்தப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் முதற்கட்ட மக்கள் தொகை கணக்கெடுப்பு வருகின்ற ஆகஸ்ட் 1ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரை நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை மாநகராட்சி அதிகாரிகள் 6 பேரை அதிரடியாக சஸ்பெண்ட் செய்து உத்தரவு பிறப்பித்துள்ளது. நாடாளுமன்ற வளாகத்தில் பாதகைகளுடன் எம்பிக்கள் போராட்டம் தர்ணா நடத்துவதை தவிர்க்க வேண்டும் என்று மக்களவை செயலகம் அறிவுறுத்தியுள்ளது. இந்தியா மற்றும் இங்கிலாந்து இடையே தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் நேற்று முதல் நடைமுறைக்கு வந்தது. ரயில் டிக்கெட் முன்பதிவை மக்கள் எளிமையாக பயன்படுத்தும் வகையில் IRCTC இணையதளத்தில் புதிய பதிப்பை ரயில்வே அமைச்சகம் அறிமுகப்படுத்தியது. 1,90,000 கோடி ரூபாய் மதிப்பில் செமிகண்டக்டர் செல்போன் உற்பத்தி திட்டங்களுக்கு ஒன்றிய அமைச்சரவை ஒப்புதல் வழங்க முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. முதலமைச்சர் விஜய் அவர்களின் தலைமையில் தமிழக அமைச்சரவை கூட்டம் நடைபெற்றது. மேட்டூர் அணையின் நீர்வரத்து வெகுவாக சரிந்தது. இன்று காலை நிலவரப்படி நீர்வரத்து வினாடிக்கு வெறும் 19 கன அடியாக உள்ளது. விருதுநகர் மாவட்டம் வேலைவாய்ப்பு மையம் சார்பில் சூளக்கரையில் உள்ள அலுவலகத்தில் இன்று தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் நடைபெற உள்ளது.
அமெரிக்காவில் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் முகம் பொறிக்கப்பட்ட புதிய டாலர் தங்க நாணயம் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. விராலிமலை தொகுதி வாக்காளர்களுக்கு பரிசு கூப்பன் கொடுத்ததாக தொடரப்பட்ட வழக்கில் முன்னாள் அமைச்சர் சி. விஜயபாஸ்கர் அவர்கள் பதிலளிக்க சென்னை ஹைகோர்ட் உத்தரவிட்டுள்ளது. தமிழகத்தில் மேற்கண்ட இந்த IAS அதிகாரிகள் சிலரை பணியிட மாற்றம் செய்து தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களின் தலைமையில் கட்சியின் பல்வேறு மாவட்ட நிர்வாகிகளுடன் 6 நாட்கள் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. திருநெல்வேலி ஒரத்தநாடு கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம் ஆகியவற்றிற்காக புதிதாக கட்டப்பட்ட மாணவியர் விடுதி கட்டடங்கள் திறந்து வைக்கப்பட்டுள்ளது. டெல்லியில் பெண்கள் மற்றும் கல்லூரி மாணவிகளின் பாதுகாப்பான பயணத்திற்காக 28 வழித்தடங்களில் 56 பிரத்யோக மின்சார பேருந்துகளை இயக்க டெல்லி அரசு முடிவு செய்துள்ளது. பழனி முருகன் சுவாமி கோவிலுக்கு சொந்தமான 100 கோடி ரூபாய் நிலத்தின் பத்திரப்பதிவு ரத்து செய்து ஹைகோர்ட் உத்தரவிட்டுள்ளது. தமிழ்நாடு அரசின் தலைமை செயலர் M. சாய்குமார் அவர்களின் பணிக்காலம் மேலும் 6 மாதங்களுக்கு நீட்டிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் அரசு மருத்துவக் கல்லூரிகளில் மேலும் 150 இடங்களுக்கு தேசிய மருத்துவ ஆணையம் ஒப்புதல் வழங்கியுள்ளது. சுதந்திர தின விழாவிற்கான பாதுகாப்பு மற்றும் ஏற்பாட்டு பணிக்காக டெல்லி செங்கோட்டைக்கு சுற்றுலா பயணிகள் செல்ல இன்று முதல் ஆகஸ்ட் 15ஆம் தேதி வரை தடை விதிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவுக்கு இந்தியா ஏற்றுமதி செய்யும் பொருட்கள் மீதான 500% வரியை 100%ஆக அமெரிக்கா குறைத்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. ஒடிஷா மேற்கு வங்கம் இடையே வங்கக்கடலில் வடக்கு பகுதியில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. திமுக முன்னாள் அமைச்சர் ஏவா வேலு அவர்களுக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு தொடர்ந்த மேல்முறையீட்டு வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் ஹார்முஸ் ஜலசந்தி வழியாக செல்லும் வணிக கப்பல்களுக்கு 20% பாதுகாப்பு கட்டணம் விதிக்கப்படும் என்ற தனது முந்தைய அறிவிப்பை வாபஸ் பெற்றுள்ளார். தமிழகத்தில் 2031ஆம் ஆண்டிற்குள் 20,000 பொது எலக்ட்ரிக் வாகன சார்ஜிங் நிலையங்கள் அமைக்க தமிழக அரசு முடிவு செய்துள்ளது. தமிழ்நாட்டில் உள்ள ரேஷன் கடைகளில் தற்போது நடைமுறையில் இருக்கும் விரல் ரேகை பதிவிற்கு பதிலாக முக அங்கீகாரம் மூலம் அத்தியாவசிய பொருட்களை விநியோகிக்கும் புதிய தொழில்நுட்ப முறை விரைவில் அறிமுகப்படுத்தப்பட உள்ளது. தமிழகத்தில் ஜனவரி மாதம் முதல் மே மாதம் வரை மட்டுமே ஜல்லிக்கட்டு நடத்த அனுமதிக்கப்படும் என்ற அரசாணையை முறையாக பின்பற்ற வேண்டும் என்று ஹைகோர்ட் மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைந்தன. மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.